மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு நிகழ்ச்சியான எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் நிகழ்ச்சியில் தேயி விருப்பம் இறை வெளிப்பாடு எனும் ஏட்டிற்கான விளக்கத்தினை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பகுதியில் இறை வெளிப்பாட்டு ஏட்டினுடைய இயல் எண் 4 மற்றும் இயல் எண் 5, அதாவது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பகுதிகளுக்கான விளக்கத்தினை நமக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருள் முனைவர் தந்தையர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப், அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் மற்றும் அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அதுபோல அருள்நிலை பொதுநிலை பிரதிநிதிகளாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை டேனியல் சர்மா, அருட்சகோதரி ஆரோக்கியமேரி மற்றும் திருவாளர் கனிஷ்டன் சக்கரியாஸ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பர்களை, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியில் இயல் எண் 4 மற்றும் 5 பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? தந்தை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுவரை நாம் 3 பகுதிகளாக பார்த்திருக்கிறோம். பொது முன்னுரை அது ஒரு பகுதியாக, இரண்டாவது பகுதி இறை வழிபாடும் வழி வழியாக பாரம்பரியமாக வழங்கப்படும் இறை வழிபாடு பற்றிய பகுதியாக இரண்டாவது பகுதியாக பார்த்திருக்கிறோம். மூன்றாவது பகுதியாக இறை ஏவுதலும் அதனுடைய பொருள் விளக்கமும். இப்பொழுது நான்காவது பகுதியாக நாம் பார்ப்பது இயல் 4 இயல் 5. இயல் 4 பழைய ஏற்பாடு பற்றி பேசுகிறது. இயல் 5 புதிய ஏற்பாடு குறித்து பேசுகிறது. பழைய ஏற்பாடு பகுதிக்கு நாம் வந்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் 3 எண்கள் குறிப்பிடப்படுகின்றது: 14, 15, 16. புதிய ஏற்பாடை பொறுத்தமட்டில் 17, 18, 19, 20 4 எண்கள். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டை மையப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டில் என்ன சிந்தனைகள் இந்த ஏட்டிலே இடம்பெறுகின்றன? முதலாவது, பழைய ஏற்பாட்டில் நிறைவாழ்வு வரலாறு குறித்து பேசுகிறது முதல் எண். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் பற்றி பேசுகிறது இரண்டாவது எண், அதாவது 15வது எண். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுடைய ஒற்றுமை குறித்து பேசுகிறது மூன்றாவது எண். பழைய ஏற்பாட்டில் நிறைவாழ்வு வரலாறு, அந்த எண்ணை பற்றி நாம இப்பொழுது வாதிப்போம். பழைய ஏற்பாடு அப்படின்னு நாம எடுத்துக்கொண்டோம் என்றால், கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று அழைக்கிறார்கள். கிரேக்க விவிலியமும் அல்லது எபிரேய விவிலியம் பழைய ஏற்பாடு என்று அழைப்பதில்லை. செப்துவாஜின் என்று கிரேக்க விவிலியம் அதை அழைக்கிறது. எபிரேய விவிலியத்தை எபிரேய விவிலியம் என்றுதான் அழைக்கிறார்கள். எனவே இதை பழைய ஏற்பாடு என்கிற சிந்தனையே கிறிஸ்தவ சமயம் சார்ந்தான். என்றால் புதிய ஏற்பாடை நாம் இணைத்துக் கொள்வதால் அது பழைய ஏற்பாடு என்கிற பெயரை பெறுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் முக்கியமாக என்ன சிந்தனை வருகிறது என்பதை மட்டும் நாம் பார்ப்போம். அந்த முதல் எண்ணில் பழைய ஏற்பாட்டில் நிறைவாழ்வு வரலாறு. நிறைவாழ்வு வரலாறு என்கிற போது இறைவன் ஒரு மீட்பு திட்டம் வைத்திருக்கிறார். அதைத்தான் நிறைவாழ்வு என்று இந்த ஏடு எல்லா நிலைகளிலுமே மொழிபெயர்க்கிறது. நிறைவாழ்வு என்றால் மீட்பு திட்டம், இறைவனுடைய மீட்பு. இந்த சல்வேஷன் ஆஃப் த ஹியூமன், நாட் ஒன்லி ஹியூமன் மட்டும் சொல்ல முடியாது, இயற்கை சேர்ந்துதான். இயற்கையே பெருகால வேதனையுறுகிறது என்று பவுலடியார் சொல்வார். இறைவனுடைய மீட்பை பார்ப்பதற்கு இயற்கையே பெருகால வேதனையுறுகிறது. அதனால நாம என்ன நினைக்கிறோம், மனிதர்கள் நமக்கு மட்டும்தான் மீட்பு மீட்பு என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். இந்த அகில உலகமே மீட்பு பெற வேண்டும், அதனால தான் காமன் ஹோம் என்று இந்த பூமியை, இந்த உலகத்தை சொல்லிட்டார். இது எல்லாருக்கும் சொந்தம், நீ இந்த பூமி உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்காத. இந்த பூமி, இந்த உலகம் எல்லாருக்குமே சொந்தம். அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்கணும். மீட்பை மனிதகுல மீட்பு என்று பார்க்காம எல்லாருக்கும் சொந்தமான மீட்பு, படைப்பனைத்துக்கு மீட்பு. ஆனா ஒரு தனக்குன்னு ஒரு குலத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆமாம், அது எதுக்காக? ஒரு மாதிரி அவங்க கிட்ட தன்னுடைய வாக்குறுதிகளை ஒப்படைக்கணும். இந்த மீட்பு பற்றிய செய்தியை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வழியா உலகம் அனைத்துக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதுல இந்த முதல் எண்ணே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அக்கறையுடன் தயாரித்து தம் வாக்குறுதிகளை ஒப்படைக்க தனித்தன்மை வாய்ந்த திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு இனத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற நிலையில இவர் இந்த இனத்தை அணுகவில்லை. அக்கறையுடன் தயாரித்து
வாக்குறுதிகளை அவர்களுக்கு ஒப்படைக்கிறார். ஆபிரகாமிடத்தில் வாக்குறுதி கொடுத்தார். ஆபிரகாமை அழைக்கிற போது 7 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். படிப்படியாக 2 வசனங்களுக்குள்ள 3-4 வசனங்களுக்குள்ள 7 வாக்குறுதிகள் கொடுத்து அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். எனவேதான் இறைவனை நம்ம வந்து வாக்குறுதியுடைய இறைவன். அந்த வாக்குறுதியை படிப்படியாக நிறைவேற்றுகிறார். அதுதான் இறைவனுடைய அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படை தன்மை. வாக்கு மாறாதவர் இறைவன் வந்து he is faithful to his words. அந்த வாக்குறுதி அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது. இப்போ தொடக்க நூல் 12:1-3 பார்க்குறோம், அபிரகாமுக்கு கொடுக்குற வாக்குறுதி, உலகம் அனைத்துக்கும் நீ ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக உலகம் அனைத்தும் ஆசை வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்குறுதி இல்லைங்களா? அது வந்து இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுது. வாக்குறுதியோடு நின்றுவிடவில்லை, உடன்படிக்கை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் வரலாற்றுக்கு முந்தைய பகுதிகளில் பார்க்குறோம், நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை தொடர்கிறது. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். 15-17 அதிகாரத்தில் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். அதன் பிறகு மோசே வழியாக தான் தேர்ந்தெடுத்த மனித இனம், அதான் இஸ்ராயல் மக்கள், அந்த இஸ்ராயல் மக்களோடு அவர் அருமையான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை தான் சீனாய் மலை உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அந்த சீனாய் மலை உடன்படிக்கையை தனக்கென தேர்ந்தெடுத்த மக்களிடத்தில் உடன்படிக்கை செய்வது மட்டுமல்ல, ஒரே உண்மையுள்ள கடவுள் என தன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையில் ஒரு சின்ன வார்த்தை எபிரேய மொழியில் பெரித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சொல்கிறோம். அதுக்கு வந்து இன்னொரு பேர் ஆங்கிலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னன்ட் அண்ட் செகண்ட் கவர்னன்ட் அப்படின்றாங்க. முதலாம் உடன்படிக்கை, 2ஆம் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு முதல் உடன்படிக்கை, அது வந்து கிரேக்க மொழியில் தியத்தக்கே அப்படின்றாங்க. அது தியத்தக்கே வந்து முதலாவது பெறாது. இப்போ கன்னட மொழியில் வந்து புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒசா உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு அலை உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அது வந்து ஏற்பாடுன்னு சொல்லாமல் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்னாங்க. அந்த உடன்படிக்கை என்பது மீட்பு திட்டத்தின் மைல்கல். அந்த மைல்கல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த திசைக்காட்டு கருவி போல இருக்கும். நோவோட உடன்படிக்கை, அப்ரஹாமோட உடன்படிக்கை, மோசையோடு இஸ்ராயல் மக்களோட உடன்படிக்கை, அதுக்கப்புறம் வந்து தாவீதோட உடன்படிக்கை, அதுக்கப்புறம் நாடு கடத்தல் பிற்பாடு வந்து உடன்படிக்கை. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக வந்து இறைவன் வாக்குறுதியின் இறைவன், முதலாவது படைப்பின் இறைவன், 2வது பராமரிக்கும் இறைவன், 2வது வந்து வாக்குறுதி இறைவன், 4வது வந்து உடன்படிக்கையின் இறைவன். அப்படி பட்டியல் போயிட்டே இருக்குது. எனவே இந்த இறைவாக்கினர் வழியாக இறைவன் பேச மக்கள் மேலும் மேலும் தெளிவாக அதை உணர்ந்து பிற இனத்தாருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையும் இந்த அழைப்பில் இருக்கிறது. இந்த மக்களை ஏன் தேர்ந்து கொள்கிறார் என்றால், இந்த மக்கள் ஒரு அடையாளமாக இருக்கணும், இவர்கள் தான் கொடுத்த உடன்படிக்கையின்படி வாழணும், தனக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், இவர்களும் கடைபிடிக்கணும், இறைவன் கடைபிடிப்பார். இந்த வாக்குறுதியை கடைபிடிப்பதன் வழியாகவும் சான்றாக விளங்க வேண்டும் பிற இனத்தாருக்கு. இங்கே வந்து பவுல் சொல்கிற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரோமியருக்கு எழுதிய கடிதம் 9-11 அதிகாரங்கள் வரை அந்த இஸ்ரேல் மக்களை பற்றி பேசுகிறார். தன்னுடைய இனம் மீட்கப்பட வேண்டும், அவங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரல அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த நேரத்தில் சொல்கிறாரு, வாக்குறுதி, அந்த எலெக்ஷன், அப்புறம் உடன்படிக்கை, சட்டம் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கடவுள் அவங்கள தேர்ந்தெடுத்தார் தனிப்பட்ட முறையில். அது வந்து எப்பயும் மாறாது, அவங்ககிட்டேருந்து எடுக்கப்படாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டது எடுக்கப்படாது. அவங்க அதை எதுக்கு பயன்படுத்தணும்? எசையா புத்தகம் 49:6 வசனத்தில் பார்க்குறோம் தந்தை சொன்ன அந்த கருத்து. சிதறி கிடக்கின்ற இஸ்ரேல் மக்களை மட்டும் கூட்டி சேர்ப்பது உன்னுடைய பணி அல்ல, பிற இனத்தாருக்கு ஒளியாக இருக்கணும், பிற இனத்தாருக்கு மீட்பு செய்து சென்றடையணும், அதுக்கு நீ ஒரு கருவியாக இருக்கணும். அதுதான் பெருசு. துன்பர் ஊழியனின் பாடல். அந்த ஊழியன் எதுக்காக அழைக்கப்படுகின்றான்? பிற இனத்தாரை சென்றடைவதற்காக. அது வந்து தன்னுடைய பெருமைக்காக, புகழுக்காக நமக்கு கிடைஞ்ச ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதுதான் அவங்க பகுதியில் இருக்கின்ற ஒரு தவறு. எல்லா இனத்தாரும் எருசலேமை நோக்கி வருவார்கள். ஆலயத்தில் எசாயா புத்தகம் 2வது அதிகாரம் அதுலேயும் பார்க்குறோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒரு திருநிலையாளராகவோ அல்லது பொதுநிலையினராகவோ அழைக்கிறாருனாக்கா அது நம்முடைய பெருமைக்காக இல்லை, நம்முடைய ஆதாயத்துக்காக இல்லை, மற்றவங்களுக்காக. கடவுள் என்ன செய்ய சொல்றாரு, என்ன செய்தியை சொல்ல சொல்றாரு, அதுக்கு தான் நம்மளை கருவியா, ஒரு அடையாளமாக. அதனால் நம்முடைய அழைப்பு நம்முடைய பெருமைக்காக அல்ல, நம்முடைய வளர்ச்சிக்காக அல்ல அப்படிங்கிறதையும் உறக்க சொல்லுது இந்த. ஆக இப்படி ஆபிரகாம் மோசே வழியாக இந்த இனத்தை அழைத்த இறைவன் அத்தோடு நிற்கவில்லை, தொடர்ந்து இறைவாக்கினர் வழியாக அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லியதோடு மீண்டும் அந்த இறை ஏவுதலுக்கு போகிறார். இந்த சிந்தனையில் இறை ஏவுதலை பற்றி
அதாவது இதுவரை பழைய ஏற்பாட்டில் வந்து இறை ஏவுதல் இருந்ததா என்கிற கேள்வி எழவிடாத வண்ணம் இந்த பழைய ஏற்பாட்டிலும் திரு ஆசிரியர்கள் முன்னறிவித்து எடுத்து கூறி விளக்கம் தந்த நிறைவாழ்வு திட்டம் கடவுளின் உண்மையான வார்த்தையாக இறை ஏவுதலால் எழுதப்பட்டது என்பதோடு அந்த முதல் எண்ணை முடிக்கிறார். அதாவது பழைய ஏற்பாடு இறை ஏவுதலால் எழுதப்பட்டது தான். அதை எழுதிய ஆசிரியர்களும் திரு ஆசிரியர்களும் இறை ஏவுதல் பெற்றவர்கள்தான். எனவே இது முற்காலத்திலே எழுதப்பட்டது, அறிவுரையாக நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த அறிவுரைகள் எல்லாமே இறை ஏவுதலால் நமக்கு தரப்பட்டது என்பதோடு அந்த முதல் எண் முற்றுப்பெறுகிறது. ரொம்ப அழகான கருத்து, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது ஏன்னாக்க இந்த இறை ஏவுதல் இன்ஸ்பிரேஷன் பேசக்கில் வந்து கிரேக்க கலாச்சாரம், யூத கலாச்சாரம், அப்புறம் கிறிஸ்தவ கலாச்சாரம் மூணையும் மையப்படுத்தி வரும்போது இந்த சங்கேடுகளுடைய ஆசிரியர்களும் அதை வரைவு அமைப்பதர்களும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அந்த இறையியல் ஏவுதல் என்பது பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து வருகிறது, புதிய ஏற்பாட்டு பின்னணியிலிருந்து வருகிறது, திருச்சபையின் ஆசிரியர்களாக கட்டுப்பட்டு நிற்கிறது. ரொம்ப அழகாக இருப்பாங்கள. அவன் வந்து அந்த இறைவாக்குரை பணியில் இறைவாக்குனர்கள் இறைவனின் ஏவுதலினால் இறைவாக்கை பெற்றார்கள், இறை ஆவியினால் இறைவாக்கு உரைத்தார்கள். அந்த கருத்தை நம்ம வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கனாக்க நம்ம எங்கேயுமே இதாகக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க முதல் 2ஆம் நூற்றாண்டுகளில் மார்சியன் என்கின்ற ஒரு தப்பறையாளர் இருந்தார். அதாவது எதிர்மறையை போதிக்கிறவர், தப்பறையான திருச்சபையின் கொள்கைக்கிற மாற்று கருத்து வைக்கிறவர். அவர் என்ன சொல்கிறார், அவர் பற்றி நான் தொடக்க உரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார், பழைய ஏற்பாட்டு கடவுள் கொடுமையின் கடவுள், தண்டனையின் கடவுள், தீர்ப்பின் கடவுள், போரின் கடவுள், வன்முறையின் கடவுள், இப்படிலாம் சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டு கடவுள் வந்து நம்மளுக்கு ஏற்றவர் அல்ல. இவர் வந்து கிறிஸ்து போதிக்கிற புதிய ஏற்பாட்டின் கடவுளுக்கு முற்றிலும் மாறுபட்டவர். ஒருவேளை புதிய ஏற்பாட்டு கடவுள் கூட போதும் என்ற ஒரு கொள்கை சொன்னார். அப்புறம் கொஞ்சம் பேர் அதை நம்பினாங்க, நிறைய பேர் அதை வந்து ஆமோதிச்சாங்க. ஆமாம் என்று 3 காரணங்களுக்காக. ஒன்று, பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளும் தன்மை சற்று கடினம். 2வது, நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்களா. அது மாதிரி நிறையா இருக்கிறதுனால நிறைய படித்து நிறைய தெரிஞ்சுக்கணுமே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு, இயலாமை அங்கே இருந்துச்சு. 3வது வந்து பழைய ஏற்பாடு ஃபாதர் அழகாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மெகா கல்ச்சர்ஸ், பபிலோனிய கலாச்சாரம், எகிப்திய கலாச்சாரம், அதே போல் கனானிய கலாச்சாரம், அதுக்கப்புறம் அசீரிய கலாச்சாரம், இந்த 4 மேஜர் கல்ச்சர்ஸ், அதை தாண்டி வருகிற ஒரு 7-8 சின்ன கல்ச்சர்ஸ், இது எல்லாத்துடைய ஒட்டுமொத்த சங்கமாக அங்கே வருது. இப்போ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த சூழலை வந்து பழைய ஏற்பாடு அப்படி நைஸாக நிறுத்திடலாம், நம்ம பையன் சாய்ஸில் விட்டுருவான் பார்த்தீங்களா எக்ஸாமில், அந்த மாதிரி இது விட்டுறலாம் அப்படின்னாங்க. திருச்சபைலாம் இல்லை, இறைவனின் ஏவுதலால் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. இறைவாக்குன தொடங்கி இன்று வரை ஆண்டுடைய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அந்த எண்டு பிகினிங்கை ஆவியானவருங்க. இதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் ஆவியானுடைய செயல்பாடுங்க. அதில் ஆவியானுடைய செயல்பாட்டில் தான் வந்து இறைவாக்கு வரத்தை பெற்றுக்கிட்டாங்க. அதை மறந்துடாதீங்க. இப்படி இதை மறந்துங்க பழைய ஏற்பாடு வேணாம்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு அடிக்கோடிட்ட சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணுது. மர்சியனுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்தை அவர் சொன்னதனுடைய நோக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த சமயத்தில் யூதர்கள் மீது இருந்த ஒரு வெறுப்பு மனப்பான்மை கூட ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்வார்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே இருந்த அந்த வெறுப்புணர்வு கூட மர்சியன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை புறந்தள்ள வேண்டிய, பழைய ஏற்பாட்டை புறந்தள்ள வேண்டிய சிந்தனை வருவதற்கு காரணமாக இருந்தது. இப்போது இதை பற்றி சொல்கிறப்ப திருவிவிலியத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய மதிப்பு இருக்குது, என்றைக்கின்றைக்கும் அது தேவை நமக்கு அப்படிங்கிற கருத்தை இந்த ஏடானது பதிவு செய்கின்றது. நிலையான மதிப்புடையனவாக விளங்குகின்றன இந்நூல்கள். ஏன் இப்போ பழைய ஏற்பாட்டில் சில பேர் கேட்பாங்க, இப்போ சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்பற்றுவோமா இன்னைக்கு? கோஷர் லாஸ், அதாவது உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பின்பற்றணுமா? எல்லா சட்டங்களையும் மோசனுடைய சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பின்பற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம வலியுறுத்துறது கிடையாது. அப்போ எதுக்காக அங்கே வருது பாருங்கள், அறிவுரையாகவே எழுதப்பட்டன. இன்றைக்கு நமக்கு என்ன டிடாக்டிக் வேல்யூ, அதிலிருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குது. நம்முடைய நம்பிக்கைக்கு, நம்முடைய மீட்புக்கான செய்தி அதில் இருக்குது. அது சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒருவேளை சட்டத்திட்டம் கிறிஸ்துவை நோக்கி இருக்குது, கட்டளைகளின் நிறைவு கிறிஸ்துவில் இல்லைங்களா? ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, பழைய ஏற்பாடு தன்னிலே அதனுடைய மதிப்பு இருக்கின்றது, அது ஒன்றும் கிறிஸ்துவை நோக்கி கிடையாது. சமாரிட்டன் பெண்டடியூக்னு ஒன்று இருக்குங்க இல்லைங்களா, சமாரியர்களுடைய 5 நூல். அந்த சமாரியர்கள் வந்து இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அந்த 5 நூல் மட்டும் போதும், இறைவாக்கினர்களோ ஞானவர்களோ தேவையில்லை அப்படின்றாங்க. தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு டிடாக்டிவ் சிந்தனை, அதாவது அறிவுரையாகவே நமக்கு வழங்கப்படுகிறது, அறிவுரை நோக்கிலே இடம்பெற்று இருக்கிறது.
அதனால் இதை நாம் அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற பழைய ஏற்பாட்டு நோக்கை தெளிவுபடுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் அடுத்த எண் நமக்கு விளக்கம் தருகிறது. பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம். எதுக்காக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை பயன்படுத்த வேண்டும்? பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு தேவையா? முதல் கருத்திலேயே தலையில பொட்டில் அடிச்சது மாதிரி சொல்றாரு, யாவருக்கும் மீட்பரான கிறிஸ்துவுடையவும் மெசியா ஆட்சியினுடையவும் வருகையை தயார் செய்வதும் முன்னறிவிப்பதும் இந்த பழைய ஏற்பாட்டில் இடம்பெறுகிறது. இப்போ பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் ஏன் படிக்கணும்? அது ஏன் வச்சிருக்கணும்? இது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே சொல்லுது, முன்னறிவிக்கிறது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்பது இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருந்தது. அதே மாதிரி தொடக்க நூல் 3:15 வரப்போகிற மெசியாவுடைய வருகையை, அந்த மீட்பு திட்டத்தை முன்னாலே அறிவிக்கிறது. துன்புறும் மெசியா இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அடையாளம் காட்டிவிட்டது. இங்கே தான் இந்த பொருள் விளக்கும் முறையில் கூட பார்க்குறோம், டிபாலஜி, டைப்ஸ். இயேசு கிறிஸ்துவ அங்கே முன் அடையாளம் காட்டுகின்ற ஆட்கள், பொருட்கள் இருக்கிறாங்க. இப்போ ஈசாக் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க முன்னடையாளமாக இருக்கிறார். பலியிடப்படுது. யோசேப்பு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுவது. இப்படி இது அடையாளங்கள் இருக்கின்றன. திருமுழுக்குக்கு அடையாளம் செங்கடலை கடப்பது, வெள்ளப்பெருக்கிலிருந்து கடவுள் அவர் மக்களை, நோவா குடும்பத்தை காப்பது. இப்படியெல்லாம் முன்குறிகள் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ், ஆன்டி டைப்ஸ். கடவுள் தன்னுடைய மக்களோடு எப்படி பழகிறாரு? ஒரு நல்ல தந்தையாக, தாயாக. எசாயா 49:49 பார்க்குறோம், பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்புறம் விடுதலை பயணம் 34வது அதிகாரத்தில் மோயிசனுக்கு கடவுள் தன்னையே காட்டுறார். அங்கேயும் பார்க்குறோம், பேரிரக்கம் நடந்த கடவுள், பேரன்பு கொண்ட கடவுள். அப்போ அத்தகைய பேரன்போடு இரக்கத்தோடு கடவுள் தன்னுடைய மக்களோடு பழகுகின்றார். பழைய ஏற்பாடு எப்படி கடவுள் இந்த உலகத்திலே ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அந்த மக்களோடு பழகுகிறார். பழகுவோம். ஒரு பழக்கம் என்பது உறவு நிலை, பழக்கம் என்பது உறவாடும் நிலை. எனவே அந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே ஒரு டயலாக், ஒரு லவ் டயலாக். மனிதனும் இறைவனும் நடத்துகிற ஒரு உரையாடல். அவங்களுக்குள்ள முட்டல் மோதல் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, போட்டி பொறாமைகள் வருது. 2 பேரும் வழக்காடுகிறார்கள். நீங்க இறைவாக்கினர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மக்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அப்படிம்பார். இவர்களுக்கு எதிராக நான் இவ்வளவு குற்றங்களை கொண்டு வருகிறேன். ஆமோஸ் சொல்லுவார், உனக்கு எதிராக 3, 4 குற்றங்கள், 7 குற்றங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன் அப்படிம்பார். ஆக வழக்காடுகின்ற ஒரு நிலைகளும், சண்டை சச்சரவுகளும் இருக்கிறது, போட்டிகளும் இருக்கிறது, பொறாமைகளும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மக்களோடு எப்படி உறவு பாலத்தையும் ஏற்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான புத்தகம் இந்த பழைய ஏற்பாடு. இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பகுதியினுடைய இறுதி எண் அல்லது 16வது எண்ணுக்கு வருகிறோம். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டினுடைய ஒற்றுமை, இது முக்கியமான ஒன்று. இந்த எண் 15இல் இன்னொரு முக்கியமான சிந்தனையும் இருக்கிறது. உன்னதமான போதனைகளையும் மனித வாழ்வு பற்றிய தெளிவான ஞானத்தையும் வியத்தகு இறைவேண்டல் களஞ்சியத்தையும் தம்மகத்தை தாங்கி இருக்கிறது. ஆக இது ஒரு களஞ்சியம், இறைவேண்டலுக்கான களஞ்சியம், ஞானத்துக்கான களஞ்சியம், அறிவு தெளிவுக்கான களஞ்சியம், உன்னதமான போதனைகளுக்கான ஒரு களஞ்சியமாக பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கிற கட்டளைகள்லாம் இப்போ ஒத்து வராது. சில கட்டளை அப்படியே எடுத்துக்க முடியாது, ஒரு சில கட்டளை எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஏடு சொல்லுது, பழைய ஏற்பாட்டுக்கு நிறைந்திருக்கிற ஞானம் அவ்வளோ வல்லமையானது, எக்காலத்துக்கும் எந்த கலாச்சாரத்துக்கும் எந்த மனித குலத்துக்கும் மனித இனத்துக்கும் பொருந்துன்னு சொல்லி. உதாரணத்துக்கு உங்களுக்கே சொல்கிறேன், ஒரு ஆறுதலாக சொல்கிறேங்களேன். சுறுசுறுப்புள்ள மனைவி தன் கணவன் வாழ்நாளை இரட்டிப்பாக்குகிறாள் இல்லைங்களா? பற்றுள்ள மனைவி தன் கணவனை மகிழ்விக்கிறாள் இல்லைங்களா? சொல்லுங்க, வீட்டில் கோச்சுக்குவாங்க. ஆமாம். 2வது, நல்ல மனைவி இறைவன் தருகிற வரம். ஒரு மனிதன் கடவுளுக்கு அஞ்சி நடந்தால் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நல்ல மனைவி. பைபிள் சொல்லுது. இப்போ பொறுத்தாதுங்களா நம்மளுக்கு? எவ்வளோ அழகான வாக்கியம். ஒரு நல்ல மனைவி என்கிறவள் பெருந்திரளான செல்வத்தை கொண்டு வருகிற வணிக கப்பலுக்கு ஒப்பாகும். இன்னைக்கு ட்ரெயின்னாக்க ஒரு 3000 பேர் வரலாம், கூட்ஸ்னாக்க ஒரு 10,000 டன்ல கொண்டு வரலாம். அந்த காலத்தில் மிகப்பெரிய கூட்ஸ் கேரியர் கப்பல் தான். நல்ல மனைவி பெருந்திரளான செல்வத்தை கொண்டு வருகிற வணிக கப்பலுக்கு ஒப்பாவாள். எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள். நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம். எவ்வளோ அறுதலான செய்தி, எவ்வளோ அறுதலான செய்தி. நல்ல கணவனா ஒழுக்கமா நேர்மையா மனைவியை விட்டு கொடுக்காம தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்தினா அவன் 10 பிள்ளைங்களுக்கு சமம். எவ்வளோ வல்லமையான செய்தி. எந்த கலாச்சாரத்தில் போய் சொல்லுங்க, எந்த மதத்தில் போய் சொல்லுங்க, இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாடு தன்னிலே நிறைவு பெற்றது அல்ல.
அது நிறைவு நோக்கி போகுது. புதிய ஏற்பாடு தான் நிறைவு பெறுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இத்தகைய வளமையான கருத்துகள், போதனைகள், ஞானங்கள், இறை வேண்டல்கள் இதெல்லாம் அபரிவிதமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நிலையில் நம்ம 16வது அடுத்த எண்ணுக்கு போகிறோம். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளினுடைய ஒற்றுமை. இந்த பழைய ஏற்பாட்டை பேசுகின்ற போதே அடுத்து புதிய ஏற்பாடுக்கு செல்வதற்கு முன்னால் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி பேசுகிறது. முதல் சிந்தனை, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு நிறைவு பெறுகிறது. இது ஒரு அருமையான கருத்து. இதற்கு நாம் ஏற்கனவே பல சிந்தனைகளை சுட்டி காட்டி இருக்கிறோம். எப்படி புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு நிறைவு பெறுகிறது? இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு முன்னறிவித்தது. அவருடைய வாழ்வு புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெறுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட இறைவாக்குகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெறுகின்ற இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எனவே நிறைவு பெறுகிற சூழலில் இந்த புதிய ஏற்பாடு இருக்கிறது. நல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம். உலக புகழ்பெற்ற மாபெரும் ஞானியாகிய அறிவியலாரும் மெய்யியலாரும் ஆகிய புனித அகுஸ்தினார் சொல்லுவார், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ளது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறுகிறது. ரொம்ப அழகான வாக்கியம். அந்த வாக்கியம் திருத்தூதர்கள் பல இடத்துல கோட் பண்ணுறாங்க. இது அடிச்சுக்க வார்த்தையே கிடையாது. எவ்வளோ அழகாக ரத்தின சுருத்தமாக ரெண்டுக்கும் இருக்கிற உறவை அப்படியே ரொம்ப நச்சுன்னு சொல்கிறார். அப்புறம் பார்க்குறோம், தொடக்க கால திரு அவையில் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டுறாங்க. பழைய ஏற்பாட்டை விளக்கிறதுக்காக இல்லை, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவில் நிகழ்ந்தது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதின் நிறைவு, வாக்குறுதிகளின் நிறைவு, திருச்சட்டம், இறைவாக்குகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பிலை நிறைவு பெறுது. அவருடைய போதனைகள், செயல்கள், வல்ல செயல்கள் இது எல்லாவற்றிலும் நிறைவு பெறுது அப்படிங்கிறது தான் காட்டுது. தொடக்க கால திரு அவையில் அப்படித்தான் வாசித்தாங்க. பழைய ஏற்பாட்டை திருநூலாக ஏற்றுக்கிட்டு வாசித்தாங்க. ஆனால் அதுக்கு புதிய பொருள் கண்டார்கள். இயேசு உயிர்ப்பின் ஒளியிலே புதிய பொருளை கண்டார்கள். அந்த பகுதி பழைய ஏற்பாடு பற்றிய இந்த தெளிவான சிந்தனையை சொல்கின்ற இந்த பகுதி கடைசியில் புதிய ஏற்பாட்டுக்கு ஒளியேற்றி அதனை விளக்குகிறது. புதிய ஏற்பாட்டை சொல்வதற்கு முன்னாலே அந்த புதிய ஏற்பாட்டுக்கான ஒளியை இந்த பழைய ஏற்பாடு ஏற்றி வைக்கிறது. எனவே அற்புதமான சிந்தனை. புதிய ஏற்பாடு நிகழ்வுகளெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அதற்கு ஒரு வழியை காட்டுகிறது, ஒரு ஒளியை காட்டுகிறது, ஒரு பாதையை வகுத்து கொடுக்கிறது என்கிற சிந்தனையில் இந்த பழைய ஏற்பாடு அமைகிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இயேசுதான் பழைய ஏற்பாட்டுக்கு விளக்கமாக இருக்கின்றார், அதனுடைய நிறைவாக இருக்கின்றார். ஏற்கனவே இந்த பகுதியை ஆரம்பிக்கிற போதே ஒரு சிந்தனையோடு ஆரம்பித்தோம். பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவம் சார்ந்தது. மற்ற உதாரணமாக யூதர்களுக்கு எபிரேய விவிலியம் இருக்கிறது, அரபியர்களுக்கு யூதர்களுக்கே அரமிய விவிலியம் இருக்கிறது, தார்கும் என்று அழைக்கப்படுகிற அரமிய விவிலியம் இருக்கிறது. அதே போல கிரேக்க விவிலியம் செப்துவாஜ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எபிரேய விவிலியத்தில் 39 நூல்கள் தான் அடிப்படையில் எபிரேய விவிலியம். ஆனால் இந்த கிரேக்க விவிலியத்திலே சொல்லப்போனால் 54 நூல்கள் இருக்கிறது. செப்துவாஜில் 54 நூல்கள். அந்த 54 நூல்களில் நாம் பழைய ஏற்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நூல்கள் 46 நூல்கள் தான். அதனால் 54 நூல்களையும் ஏற்கின்ற ஒரு கிறிஸ்தவம் இருக்கிறது. அது என்னன்னா கிரேக்க கிறிஸ்தவம். கீழே கிறிஸ்தவம் என்று அழைக்கிற கிரேக்க கிறிஸ்தவம் 54 நூல்களை செப்துவாஜின் முழுவதையுமே தன்னுடைய பழைய ஏற்பாடாக ஏற்றுக்கொள்கிறது. எனவே இந்த சிறப்பையும் இந்த பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிற விவிலியம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. நம்முடைய சீர்திருத்த சபையார் யூத திருமுறையை பின்பற்றி 39 நூல்களை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் இப்போ பொது மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம், முன்னெல்லாம் இணை திருமுறை நூல்கள் அப்படின்னு அதை தனியாக வச்சுருந்தோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் அதை வச்சுருந்தோம். ஆனால் இப்போது புதிய பதிப்பில் என்ன செஞ்சுருக்கோம், முன்ன நம்ம எந்த இடத்துல வச்சோமோ ஒவ்வொரு நூலையும் அதே வரிசையில் இப்பொழுது வைத்திருக்கின்றோம் இந்த புதிய பதிப்பில். கண்டிப்பாக. ஸோ இந்த பகுதியினுடைய முதல் இயல் எண் 4 பழைய ஏற்பாட்டு குறித்த அதனுடைய நிறைவாழ்வின் வரலாறு என்ன, பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாகவே இந்த அமர்வினுடைய முதல் பகுதியில் நம்முடைய தந்தை அவர்கள் பல வரலாற்று நிகழ்வுகளோடு அதை சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதை குறித்த ஒரு சில ஐயங்கள் இல்லை இதில் இன்னும் ஒரு சில தெளிவுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் வச்சுருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம நிறைய சபைகள் உருவாகுவதை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஒரு சபை உருவாகுது, ஒருத்தர் விளக்கம் தராங்க. ஆனால் அவர்கள் யாருமே பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டுவதே இல்லை.
வெறும் புதிய ஏற்பாடை மட்டுமே மேற்கோள் காட்டி அவர்கள் நீங்கள் முந்தைய அமர்வில் சொன்னதைப் போல விவிலியத்தை வியாபாரமாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி நாம் இன்னும் மக்களிடையே இந்த பழைய ஏற்பாட்டினுடைய செய்திகளை எடுத்து சொல்வது அல்லது எடுத்து செல்வது? பழைய ஏற்பாட்டை அவங்க ஒதுக்கி வைக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பிரிந்த சபையினராக இருந்தாலும் சரி, அதாவது சீர்திருத்த சபையினராக இருந்தாலும் சரி, அல்லது பெந்தோகோஸ்து சபைகளாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் மேற்கோள்களை காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் காட்டுகின்ற புத்தகங்களை அந்த 39 புத்தகங்களுக்குள்ளாகத்தான். நம்முடைய அந்த இணை திருமுறை நூட்களை பயன்படுத்துவதில்லை. அவங்க அதை புத்தகமாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. இறை வெளிப்பாடு பெற்ற புத்தகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. புதிய ஏற்பாடு பயன்படுத்த. ஆனால் தந்தை அவர்கள் சொன்னது போல த ப்ராஸ்பரஸ் காஸ்பல், அவங்களுக்கு எது நன்மை தருமோ அதைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த நோக்கில் தான் விவிலியத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டை படிக்காமல் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவனுடைய குணநலன்களை, அவருடைய பணியினுடைய இலக்கை, அல்லது அவர் எதற்காக இந்த உலகத்திலே மனித உரு எடுத்தார், மனித உரு எடுத்து இந்த உலகத்திலே பணியாற்றினார், சிலுவை சாவை ஏற்றார், உயிர்த்து விண்ணேற்றார் என்கிற அந்த பாஸ்கல் மிஸ்ட்ரி என்று அழைக்கிறோமே, அந்த கிறிஸ்துவனுடைய பாஸ்கா மகிழ்வை நம்ம புரியணும்னா பழைய ஏற்பாட்டை படிக்காமல் புரிய முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு என்ன பிரச்சனை என்றால், நம்ம மறையுரையானாலும் சரி, அல்லது மக்களுக்கு சொல்லுகிற தியானங்கள் மற்ற நாம் கிறிஸ்துவை மட்டும்தான் அறிவிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின்னணியாக இருந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் நமக்கு புரியலை. அதற்கான விளக்கங்களை நாம் தேடுவதும் இல்லை. அந்த எங்கெங்கே அதனுடைய களஞ்சியங்கள் அல்லது புதையல்கள் எல்லாம் இருக்கிறது என்று நாம் தேடி கண்டுபிடிப்பதும் இல்லை. அப்படி நாம் கண்டுபிடிச்சு அந்த இயேசு கிறிஸ்துவை விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் இன்னும் தெளிவு இருக்கும், இன்னும் சிறப்பு இருக்கும். அருட்சகோதரி அவர்கள் கேள்வியோட தயாராக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒற்றுமை குறித்து இதை கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பகைவருக்கு வெறுப்பு, இது போன்றதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு மாற்றி அமைக்கிறார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறைக்கணத்தையும் காட்டு, பகைவருக்கும் அன்பு செலுத்து. இது நம்ம ஒற்றுமை என்று நாம் புரிந்து கொள்வதா, அல்லது இயேசு பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டவைக்கு அப்பார் சென்று புதிய விளக்கம் கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்வதா? பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பழைய ஏற்பாட்டிற்கு விளக்கத்தையும் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டை நிறைவும் செய்கிறார். எனவே அந்த பார்வையில் தான் பார்க்க வேண்டும். முதல்ல இதனுடைய பின்னணியை, வரலாற்று பின்னணியை நீங்கள் பார்க்கணும். இந்த மோசே யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் என்று சொல்றாருன்னா, அந்த மக்கள் மக்களினமாவே இல்லை. மோசே இவர்களை வழி நடத்துகிற போது, இந்த பாலை நிலத்துக்கு கூட்டி வந்த போது, வனாந்தரத்தில் அவர்கள் இருந்த போது மக்களினமாக இல்லை. இவர்களை உருவாக்குகின்ற பணி. அவன் ஆளுக்கு ஆளு முட்டி மோதி அடிச்சுக்கிறான். ஒரு பல்ல ஒருத்தன் ஒடிச்சா ஆளைய கொலை செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் எந்தவித சட்டமும் இல்லாத, சட்டத்தை முழுவதுமாக இழந்த மக்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையில தான் அவர் சொல்றாரு, டே ஒரு பல்ல எடுத்தா ஆளை கொள்ளாதடா, ஒரு பல்ல எடுத்தா போதும்டா, ஒரு கண்ணை எடுத்தா ஆளை கொள்ளாதடா, ஒரு கண்ணை எடுத்தா போதும்டா என்று அந்த சூழல் தான் இறைவார்த்தையை உருவாக்குகிறது. பழைய ஏற்பாடு இயேசுவின் பிறப்புக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த கடைசி புஸ்தகம் எழுதி அது நிறைவு பெறுவதற்கு அதற்கான காரணங்கள் என்ன இருக்கும்? அந்த 400 வருட பீரியட், அதான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்கிறார்களே, அது ஏன்னா இந்த 400 ஏதாவது ஒரு செய்தியை குறிக்கிறதா? ஏன்னா அப்படி எதுவும் இருக்கிறதா? ஏன்னா பழைய ஏற்பாடு எல்லாமே 400 ஆண்டுக்குள்ள முடியலை. நம்ம வழக்கமாக இதை சொல்லுவது அந்த பழைய ஏற்பாடு என்பது 27 புத்தகங்கள் தான். இயேசுடைய காலத்தை தாண்டி கூட நீங்கள் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா இயேசு எதை விளக்கினார் என்றால், தோரா, இறைவாக்கினர்கள், திருப்பாடு. இறைவாக்கு என்றாலே இந்த 27 புத்தகங்கள், மற்றெல்லாம் இறைவாக்கில் வரவில்லை. எப்போ எல்லாம் இறைவாக்காக 39 புத்தகங்கள் இறைவாக்குகளாக வருதுன்னா,
90ஆம் ஆண்டு யாமினியாவில் நடந்த முதல் சங்கம். அந்த யூத சங்கம்தான், யாமினியாவில் நடந்த சங்கம் 39 புத்தகங்களை விவிலியம், அதாவது அவர்களுடைய விவிலியமாக, யூத விவிலியமாக கொண்டு வருது. எனவே இந்த 27 புத்தகங்கள் இந்த 400 ஆண்டுக்குள்ளே நிறைவு பெற்றுவிட்டன. அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஸோ நம்ம பார்க்குறோம், there is no text without context. அந்த அடிப்படையில் நம்ம விவிலியத்தில் பழைய ஏற்பாடுகள் நிறைய கடவுளர்கள் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். நிறைய கடவுளர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு சில அரசர்கள் கூட மாற்று தெய்வங்களுக்காக குறி சொல்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் அந்த காலகட்டத்தில் உருவாகியது? எல்லோருமே ஒரே கடவுள் என்கிற ஒரு அடிப்படையின் கீழ் ஏன் அவர்களால் வர முடியவில்லை? அதுபோல போகிற பொழுது இந்த இறை ஏவுதல் ஏன் அவர்களை ஆட்படுத்தவில்லை? சரியான கேள்வி. அடிப்படையில் இந்த மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். இவங்க ஏன் மற்ற தெய்வங்களை நாடி செல்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அதற்கு அடிப்படை காரணமே இவர்களுடைய சூழல். சுற்றி இருந்தது பூராமே பிற இனத்தவர்கள், கனானியர்கள். இந்த பொனிசியர்களாக இருந்தாலும் சரி, பிலிஸ்தியர்களாக இருந்தாலும் சரி, மோவாபியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிரியர்களாக இருந்தாலும் சரி, அராபியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிற இனத்தவர்கள். பிற தெய்வங்களே, பல தெய்வங்களை வழிபடுகிறவர்கள். அந்த யூத இனம் மட்டும்தான் ஒரே தெய்வத்தை, யாவே தெய்வத்தை வழிபடுவது. இன்னொன்று, பிற இனத்து வழிபாடு என்பது, அதை எல்லா இறைவாக்கங்களுமே விபச்சாரம் என்று தான் குறிப்பிடுவார்கள். அது விபச்சாரம்னு வெறும் வார்த்தை விபச்சாரம் அல்ல, உண்மையில் விபச்சாரம். அங்கே கடவுளை வழிபட்டதெல்லாமே, அது பாகால் வழிபாடாக இருந்தாலும் சரி, அசரே வழிபாடாக இருந்தாலும் சரி, இந்த தெய்வங்களுக்கு நடந்தது என்ன என்றால், அவர்களுடைய அந்த வழமை வழிபாடு என்கிற பெயரிலே விபச்சாரம் தான் நடந்தது. ஆண் விபச்சாரம், பெண் விபச்சாரம் தான் நடந்தது. இதுதான் அவர்களுடைய வழிபாடு. இந்த அடிப்படையில் தான் இஸ்ராயல் இனத்திற்கு இதன் மேல ஒரு நாட்டம் வருகிறது. பிற தெய்வங்களை வழிபடக்கூடிய நாட்டம். அந்த விலைமகளரோடு போனால் அதிகமான பிள்ளைகள் பிறக்கும், அதிகமான வழமை கிடைக்கும், நிறைய ஆடு மாடுகள் கிடைக்கும் என்கிற அந்த தவறான ஒரு எண்ணம் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு பிரதிபலிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் பல தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த ஒரு தெய்வ வழிபாடு என்பது வெறும் பலி கொடுப்பதோடு முடிகிறது. அவர்களுக்கிட்ட இருக்கிற கலகலப்பு இல்லை, பிற இனத்து வழிபாட்டில் இருக்கிற கலகலப்பு இல்லை. எனவேதான் இந்த கலகலப்பை நோக்கி செல்லுகின்ற ஒரு சோதனை அவர்களுக்கு வருகின்றது. இந்த அடிப்படையில் தான், இந்த சூழலில் தான் இந்த பிற தெய்வ வழிபாட்டை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து இயல் 5க்கு வருகிறோம். புதிய ஏற்பாடு பற்றி பேசுகிறது இந்த இயல் 5. அதில் 4 எண்கள் இருக்கிறது. முதல் எண் புதிய ஏற்பாட்டின் மேன்மையை பற்றி பேசுகிறது. 2வது எண் நற்செய்தி நூல்கள் மறைத்தூதர் காலத்தவை என்று சொல்லுகிறது. 3வது நற்செய்தி நூல்களின் வரலாற்று தன்மையை பற்றி பேசுகிறது. 4வது புதிய ஏற்பாட்டு பிற நூல்கள் பற்றி பேசுகிறது. இப்போ முதல் எண், அதாவது 17 எடுத்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை. இந்த புதிய ஏற்பாட்டின் மேன்மை என்கிற அந்த எண்ணில் என்ன வெளிப்படுகிறது? அதாவது கிறிஸ்துவனுடைய மனு உருவான இறைவார்த்தையை பற்றி இது தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எப்படி கிறிஸ்து தன்னுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறுதி நிகழ்வான விண்ணேற்பு வரை அந்த ஒட்டுமொத்த கிறிஸ்து இயல் அல்லது கிறிஸ்துவனுடைய மனுவுரு எடுத்தலை தெளிவாக எடுத்து சொல்வது மட்டுமல்ல, இந்த இவையெல்லாம் உண்மைத்தன்மை நிறைந்தவை. இந்த உண்மைகளை புதிய ஏற்பாடு தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டினுடைய அத்தனை நூல்களுக்கும் ஒரு முன்னுரை போல இந்த எண் அமைந்திருக்கிறது. இதில் ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவருடைய போதனைகளை பார்க்குறோம். மார்க்கு நற்செய்தி 1:15 பார்க்கின்றோம். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இறையாட்சியை போதித்தார். ஆனால் அவருக்கு பிறகு திருத்தூதர்கள் என்னதை அறிவிக்கிறாங்க? இயேசுவை அறிவிக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் அந்த இறையாட்சி நிறைவு பெற்று விட்டது, வந்து விட்டது. அந்த எஸ்கட்டலாஜிக்கல் கிங்டம் அந்த இயேசு கிறிஸ்துவில் தொடங்கி விட்டது. நிறைவு பிற்பாடு தான், ஆனால் தொடங்கி விட்டது என்பதை அறிவித்தார்கள். 1 கொரிந்தியர் 1:23-24 பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு இறையாட்சியை போதித்தார், திருத்தூதர்கள் இயேசுவையே போதித்தார்கள்.
ஒரு பாயிண்ட் என்ன நினைக்கிறோம்னா, கிறிஸ்டோ சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து மைய நோக்கி, கிறிஸ்து என்கிற மையமாக இருக்கிறார். அந்த மையத்தை நோக்கிய ஒரு நகர்த்தலை இந்த புதிய ஏற்பாடு வைக்குது. எல்லாமே புதிய ஏற்பாட்டில் 27 நூல்கள் இருந்தாலும் யார் கிங்கு? அவர் தான் இட்டர்னல் கிங், தி இட்டர்னல் கேலிலியன். அவர் தான் கிங்கு. அவர் நோக்கிய ஒரு இயலை அப்படியே கொண்டு வருது கிறிஸ்தியல். அதுலேருந்து ஒழுக்கம், அதுலேருந்து தன்மைகள், அதனுடைய வாழ்வியல்கள், அதை பகுத்து பார்க்கும்போது பாலின நீதி அல்லது சமூக நீதி எல்லாம் கிறிஸ்து மையப்படுத்தியதாக அமைகிறது. கிறிஸ்துவே இறைவாக்கு நிறைவாகவும் இருக்கிறாரு, திருநூலின் விளக்கமாக அமைகிறாரு. அந்த கிறிஸ்டோ சென்ட்ரிக் அப்ரோச் இந்த இதில் மையப்படுத்த ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அடுத்த எண் 18, நற்செய்தி நூல்கள் மறைத்தூதர் காலத்தவை. இப்போ கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திவிட்டு முதல் எண்ணில் இப்போ கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் 4 நூல்களாகிய நற்செய்தி நூல்கள். இந்த நற்செய்தி நூல்களை யார் எழுதியது? 4 வடிவமாக மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் இவர்கள் இயேசுவினுடைய வாழ்வையே 4 வடிவங்களாக, இந்த வாழ்வு சாதாரண வாழ்வு அல்ல, உண்மை வரலாறு. இந்த வரலாற்றில் நடந்ததை முழுமையாக உண்மை வடிவமாக அவர்கள் எடுத்து தருகிறார்கள். எனவே இந்த இறை தூண்டுதல் பெற்று அல்லது இறை ஏவுதலால் இந்த இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த 4 நற்செய்தியாளர்களும் வடித்து தருகிறார்கள் என்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக 18ஆம் எண் சுட்டிக்காட்டுகிறது. தந்தை ஏற்கனவே சொல்லாரு, இந்த அப்பஸ்டாலிக் சக்சஷன், திரு தூதர்களிடமிருந்து இந்த இறை வார்த்தையானது நமக்கு சேர்கின்றது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. அடுத்தது 2வது நிலையிலே திருத்தூதர்கள், 3வது நிலையிலே நற்செய்தியை எழுதுகின்றவர்கள், நற்செய்தியாளர்கள். இந்த 3 காலகட்டங்களையும் நாம் நற்செய்தி நூல்களை வாசிக்கின்ற பொழுது அதில் புதிய ஏற்பாடுக்கு மொத்தமாகவே இந்த 3 நிலைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 4 நற்செய்திகளும் நம்முடைய வாழ்வுக்கான மீட்புக்கான செய்திகளை தாங்கி நிற்குது. ரொம்ப முக்கியமான கருத்து. பழைய ஏற்பாட்டின் ஒட்டுமொத்த ஒழுக்கவியல், வாழ்வியல், பண்புகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அது எல்லாத்தையும் அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி சாமி நிற்கிறாருங்க. இயேசு ஆண்டவருக்குள்ளாக அந்த வாழ்வியல், ஒழுக்கவியல், மெய்யியல், அப்புறமேட்டு அறிவியல், அப்புறமேட்டு எல்லா இயலும் அதுக்குள்ளே அடங்கி வந்துடுது. அதில் அது நற்செய்தி அவ்வளோ முக்கியத்துவம். அதனால தான் இன்றைக்கி கூட முதல் வாசகத்துக்கு உட்காந்துருப்போம், பதிலி பாடல் நிற்க வச்சு மற்றவங்களாம் உட்காந்து பாடுவாங்க. 2ஆம் வாசகத்துக்கு உட்காந்துருப்போம், நற்செய்திக்கு எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஏன்னா அவ்வளோ வாழ்வு தருகிற வார்த்தை இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வருகிற மீட்பின் வார்த்தை. அதுக்கு தனி சிறப்பு. அது இந்த ஏடு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறது. காஸ்பிள்ஸ் அது பிரைமரி பிளேஸ் இந்த நியூ டெஸ்டமென்ட் சொல்கிறாங்க. தந்தை அவர்கள் சொன்ன கருத்தை அடியொட்டி நானும் சொல்ல விளைகிறேன். அடிப்படையில் இந்த 4 நற்செய்திகளுமே கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தி ரோமையிலே துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு மீட்பு செய்தியை சொல்லுகிறது. அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? துன்புறுகின்ற கிறிஸ்து. துன்புறுகின்ற கிறிஸ்து அல்லது துன்புறும் ஊழியராக அவர்களுக்கு அடையாளம் காட்டி துன்பத்தின் வழியாக மீட்பு பெற முடியும். மத்தேயு நற்செய்தி யாருக்கு நற்செய்தி சொல்கிறது? யூத கிறிஸ்தவர்களுக்கு. இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவை புறந்தள்ளிவிட்டு மெசியா என்று ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள். அப்ப யூதர்களுக்கு இயேசுதான் மெசியா என்கிற சிந்தனையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது தான் இந்த மத்தேயு நற்செய்தி. லூக்கா நற்செய்தி அதுவும் கிறிஸ்துவை மீட்பராக தான் சொல்லுது. யாருக்கு மீட்பர்? பிற இனத்து கிறிஸ்தவர்களுக்கு. பிற இனத்து கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற பிற யூதர்கள் தவிர்த்து. எனவே இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர்கள் கிறிஸ்துவை தவிர எல்லாவற்றையும் அவர்கள் தெய்வங்களாக வழிபடுகிறவர்கள், எல்லா கலாச்சாரத்தையும் தங்களுடைய கலாச்சாரம் கொண்டு இருக்கிறவர்கள். இவர்கள் மத்தியிலே கிறிஸ்து கலாச்சாரம். கிறிஸ்து கலாச்சாரம் என்ன? புதிய கலாச்சாரம், எல்லாரையும் அணைக்கின்ற கலாச்சாரம், எல்லாரோடும் விருந்து உண்ணுகின்ற கலாச்சாரம், எல்லாரையும் அரவணைக்கின்ற கலாச்சாரம், யாருமே ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற எல்லாரோடும் இணைந்து போகிற அந்த உலகளாவிய கலாச்சாரத்தை இந்த நற்செய்தியாக சொல்லுகிறது லூக்கா நற்செய்தி. யோவான் நற்செய்தி அடிப்படையில் அதுவும் ஒரு மீட்பு செய்தியை தான் சொல்லுது. யாருக்கு மீட்பு? எல்லா கிறிஸ்தவர்களுக்கு மீட்பு. எத்தகைய மீட்பை சொல்லுகிறது? கிறிஸ்து தான் மெசியா, அவர்தான், அவர் வழியாகத்தான் நாம நற்செய்தியை நம்ப வேண்டும். கிறிஸ்துவை மீட்பராக நம்பி அவர் வழியாகத்தான் வாழ்வு கிடைக்கும், அந்த எட்டர்னல் லைஃப், நிறைவாழ்வு கிடைக்கும் என்று நம்புவது மட்டுமல்ல, அவரிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் உண்மையான நற்செய்தி. எனவே கிறிஸ்துவே மீட்பு, அவரை நம்புவதே மீட்பு,
அவர்தான் நமக்கு மீட்பு என்று அழுத்தம் திருத்தமாக யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவரை நீங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புங்கள், அவரை நம்பினா தான் உங்களுக்கு வாழ்வு, இல்லைன்னா வாழ்வு இல்லை, மீட்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக 4 நற்செய்திகளும் அந்த கிறிஸ்துவனுடைய மீட்பை நமக்கு இலக்காக வைத்தே கொண்டு செல்கிறது. ஒத்தமைவு நற்செய்தி அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அது ஏன் ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம்? இங்கிலீஷில் வந்து சினாப்டிக், கிரேக்க பின்னணியிலேருந்து வருது அது, சுன் ஆப்டிக். அப்போ ஒரு பார்வை, ஒத்த பார்வை. அதில் பார்க்குறப்போ இந்த 3 நற்செய்தி நூல்களுக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகளை பார்க்குறோம் இல்லைங்களா? எபிசோட்ஸாக இருந்தாலும் அவங்க கொடுக்கின்ற நிகழ்வுகள், அதை பின்பற்றுகின்ற விதம், அதில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. யோவான் நற்செய்தி இதுக்குள்ளே வர்றது கிடையாது, வேறுபட்டு இருக்குது. ஆனால் அந்த 3 பேருக்கு இடையில் இருக்கின்ற வேற்றுமைகள் மிக முக்கியம் வாய்ந்தவை. ஒற்றுமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நற்செய்தி மார்க் நற்செய்தி நூலில் இருக்கிறது நிறைய, மத்தேயுலையும் இருக்குது, லூக்காவிலையும் இருக்குது. ஆனால் லூக்கான் மத்தேயு நற்செய்தியில் இருக்கிறது சில நேரம் மார்க்கில் இருக்காது. அவங்க 2 பேருக்கு இடையில ஒற்றுமை இருக்குது. மார்க் நற்செய்தியில் இருக்கிறதையே எடுத்து கையாளுறப்போ 2 பேருக்கு இடையே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்க செய்யுது. இந்த உறவுகள் எல்லாம் அதுதான் சினாப்டிக் ப்ராப்ளம்னு சொல்றோம். இதுல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒத்தமை பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி லூக்கா நற்செய்தியில் ஓமைகளை பார்க்குறோம். ஊதாரி மைந்தன் கதை அதில் தான் இருக்குது, லூக்கா நற்செய்தி 15ஆவது அதிகாரத்தில். வேற எங்கேயும் கிடையாது. எங்கேருந்து வந்தது அது? மார்க்கில் கிடையாது, மத்தேயுல கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ அவருடைய பின்னணியிலேருந்து அதை கொண்டுகிட்டு வர்றார். அவங்க மத்தேயு நற்செய்தியில் அதே போல் திராட்சை தோட்ட பணியாளர்கள் 20ஆவது அதிகாரத்தில், அது நல்ல ஓமை. மற்ற இந்த மலைப்பொழிவு அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அவருடைய பின்னணியிலேருந்து அதை கொண்டுகிட்டு வர்றாரு. அப்போ அது ஒரு மூலம், அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு மூலம். இந்த ஒரு கருத்தையும் நம்ம மனசில் வைக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வேறுபடுவதற்கு, ஒத்துமை நற்செய்தியில் வேறுபடுவதற்கு அடிப்படை காரணமே அவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மையத்தை பற்றி பேசினாலும் இந்த மையத்தை பற்றி எழுதுவதற்கு பல்வேறு மூலங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மூலங்கள் சிலது 2 பேரும் சேர்ந்து பயன்படுத்துவதா இருக்கும், 3 பேரும் சேர்ந்து பயன்படுத்துவதா இருக்கும், அல்லது 3 பேரும் தனிப்பட்ட நிலையில் அவர்கள் பார்க்கிற மூலங்களாக அல்லது அவர் தேடுகின்ற மூலங்களாக இருக்கலாம். அதனால தான் இந்த ஒத்தமை நற்செய்தி ஒத்து இருந்தாலும் அது வேறுபட்டு பார்க்கப்படுகிறது. ஃபாதர் ஆர்ஜே ராஜா இதை பற்றி ஒன்று சொல்லுவார். மார்க் நற்செய்தி நடந்துக்கிட்டே வாசிக்கணும், ஏன்னா அது வந்து நிகழ்ச்சிகளை விவரிக்குது, நரேட்டிவ்ஸ். ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பரபரப்பா விறுவிறுப்பா. ஆமாம், மூவிலே வாசிக்கணும். மத்தேயு நற்செய்தி உட்காந்து வாசிக்கணும், ஏன்னா போதகர் போதிக்கிறாரு, சீடருக்குரிய மனநிலையோட உட்காந்து கேட்கணும். லூக்கா நற்செய்தி மண்டிட்டு கேட்கணும், ஜெபம். யோவான் நற்செய்தியை தியான நிலையில கேட்கணும். அருமையான சிந்தனை. நடந்துகிட்டு கேட்கணும், உட்கார்ந்து கேட்கணும், முழந்தாள் படியிட்டு கேட்கணும், தியானித்து கேட்கணும். அற்புதமான சிந்தனை. அப்படி தொடர்ந்து நம்முடைய அடுத்த எண்கள். அடுத்த 19வது எண் நற்செய்தி நூல்களின் வரலாற்று தன்மை. நம்ம இப்ப ஏற்கனவே இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டோம், நல்லாவே விளக்கி சொல்லி இருக்கிறோம். இந்த நற்செய்தி நூல்கள் வெறும் கதைகள் அல்ல, பழங்காலத்து கதைகள் அல்ல, பாட்டி கதைகள் அல்ல. இது நடந்த நிகழ்வு, வரலாறு. என்ன நிகழ்ந்ததோ அதைத்தான் எழுதியிருக்கிறார்கள். அதை எழுதுவதற்கு முன்னால் அவர்கள் ரொம்ப தயாரிப்பு மட்டுமல்ல, பல பேரிடத்திலே உரையாடல் நடத்தி இருக்கிறார்கள், தாங்களே தியானித்திருக்கிறார்கள், தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறார்கள். கேட்டதை, தங்களுக்கு கிடைத்ததை எல்லாம் சிந்தித்து அதில் எந்தவித தவறுகளும் வந்துவிடக்கூடாத நிலையில் ஒரு சரியான வரலாற்று நிகழ்வை, இயேசுனுடைய வரலாற்று நிகழ்வை எழுதியிருக்கிறார்கள் என்பதை. எனவே இது வெறும் கதையின் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இல்லது கற்பனை கதையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை வரலாற்று நிகழ்வாக, இயேசு நிகழ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். த கிறிஸ்ட் ஈவெண்ட், ஜீசஸ் ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ், வரலாற்று இயேசுவாக இதை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த 19ஆம் எண் சுட்டி காட்டுகிறது. அல்லது இன்னொரு கருத்து, சின்ன கருத்து என்னன்னாக்க, இந்த நற்செய்தியாளர்கள் வரலாற்று மையமாக இருக்கிற, வரலாற்றின் நாயகனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பற்றிய செய்தியை சொல்லும்போது வரலாற்று தகவலை கொடுக்குறாங்க. நடந்தார், போனார், பேசினார், சாட்டை எடுத்து பின்னே அடித்தார், எதிர்த்து கேள்வி கேட்டார், ஒரு புரட்சியாளராக வளம் வந்தார், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நற்செய்தியாளர்கள் எல்லாத்தையும் போடல, அவங்க செலக்ட் பண்ணாங்க. எதை எடுத்து சொல்லுமோ அதை செலக்ட் பண்ணாங்க, அதை சிந்தசைஸ் பண்ணாங்க.
தங்களுடைய சமூகத்துக்கு அதை எப்படி மாற்றி அமைச்சாங்களோ அது மாற்றி அமைச்சாங்க. மூணாவது, அவங்களே எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. இந்த 3 கருத்தை நற்செய்தியாளர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அது. நற்செய்தியாளர்கள் அந்த இயேசு பற்றிய செய்தியை செலக்ட் பண்ணி எடுத்து சிந்தசைஸ் பண்ணி, அதாவது அவங்களுடைய நற்செய்தி தகவலை மாற்றி அமைச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. கடைசியில் சொல்லும் போதே, அவர் தம் வார்த்தைகளை பயின்றுள்ள நாம் அவற்றின் உண்மையை அறிந்து கொள்ளும் நோக்குடன் அவர்கள் தம் சொந்த ஞாபகத்திலிருந்தும் நினைவிற்கு வந்தவற்றிலிருந்தும் அல்லது தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தை அறிவித்தும் இருந்தோரின் சான்றுகளிலிருந்தும் அவற்றை எழுதினார்கள். இதில் வந்து வாய்மொழி மரபு, எழுத்து மரபு. இயேசு எதையும் எழுத கிடையாது இல்லையா, எதையும் விட்டு போகலை. அடுத்து திருத்தூதர்கள் காலத்திலையும் வாய்மொழியாக போதிச்சாங்க. பிற்காலத்தில் அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது அப்போது இயேசுவினுடைய போதனை என்ன, அவருடைய வல்ல செயல்கள் என்ன, அதை பற்றிய குறிப்புகள் வேணும் மறை தூதுவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கங்கே எழுதி வைத்தார்கள். உதாரணமாக இயேசுவின் ஓமைகள், போதனைகளை பற்றி லோகியா அப்படிங்கிற ஒரு குறிப்பேடு இருந்ததாக பார்க்குறோம். அப்புறம் மிரக்கிள்ஸ் பற்றி ஒரு கையேடு இருந்ததாக பார்க்குறோம். இப்படியெல்லாம் அப்போ அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. ரிட்டன் ட்ரெடிஷன்ஸ் எழுத்துப்பூர்வமாக இருந்ததையும் பயன்படுத்தினார்கள் என்று இதனால் ஒரு வளர்ச்சி. அடிப்படையில் தந்தை சொன்னதற்கு இன்னொரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவுடைய நிகழ்வு திருத்தூதர்கள் அதை முதல் சாட்சியாக சொல்கிறார்கள். முதல் சான்று, எப்போதுமே முதல் சான்று வந்து ரொம்ப நம்ம கவரக்கூடியதாக இருக்கும். நேரடி சாட்சிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்வார்கள். இயேசுவை எப்படி அணுகினார்கள், இயேசுவை எப்படி உணர்ந்தார்கள் என்கிற அந்த நேரடி அனுபவம். அடுத்து முதல் ஜெனரேஷன், இவர்களுடைய ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன் போகுது, அடுத்த தலைமுறைக்கு போகுது. அந்த தலைமுறையினருக்கு சொல்லுவதற்கு யார் இருக்க போகுது? நேரடி சாட்சிகள் இருக்க மாட்டாங்க. அப்ப நேரடி சாட்சிகள் சொல்லுகின்ற போது அந்த உணர்வு பூர்வமாக அந்த 2ஆம் தலைமுறையில் கேட்டாங்க. ஆனால் 2ஆம் தலைமுறையில் 3ஆம் தலைமுறைக்கு சொல்லுகின்ற போது அந்த இரத்தமும் சதையும் இல்லை. அந்த இரத்தமும் சதையையும் உருவாக்கியது எது? நற்செய்திகள் தான். இப்போ இன்னும் ஒரு சின்ன கருத்து, இந்த கடைசி பகுதி போனோம்னாக்க, இப்போ நற்செய்தி நூல்கள் வந்து 27 புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து நற்செய்திகள் வந்து 4 நற்செய்திகள். இப்போ திருமுகங்கள், திருமடல்கள் என்று சொல்லப்படுகிற அற்புதமான பொக்கிஷங்கள் வந்து நமக்கு வந்து 13 பவுலடிகளிடமிருந்தும் மற்ற 4 இன்னும் பிற திருத்தூதர்களிடமிருந்து வருகிறது. மொத்தம் 17 திருமடல்களில் 13 திருமடல்கள் பவுலடிகளிடமிருந்து வருது. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நம்ம வந்து இறுதி பகுதியாக நம்ம கடந்து போகலாம். இந்த திருமடல்கள் என்ன, இது எதுக்காக என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஒரு சமூக அமைப்பு சூழலை பார்க்கும்போது இது எப்படி வந்திருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ் அப்படி இருக்குல்ல. இப்போ நான் வந்து கொரிந்து நகரத்துக்கு போகிறேன். கொரிந்து மக்கள் வந்து நல்லா வரவேற்கிறாங்க. ரத்தன கம்பளம் விரித்து வாழ்த்து சொல்லி இறைவார்த்தை கேட்குறாங்க, மனம் திரும்புகிறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்க. நான் வந்து 2 பேரை தலைவராக போட்டு 3 பேர்த்த வந்து இன்சார்ஜாக போட்டு நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் அறிவித்த நற்செய்திகள் வாழும்போது வாழ்க்கை சூழல் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு தெளிவற்ற தன்மைகள் வரும்போது என்ன பண்ணுறாங்க? ஐயா நீங்கள் சொன்னீங்க ஐயா, சொன்னதை வாழ்கிறோம் ஐயா, இந்த பிரச்சனைலாம் வருதுங்க ஐயா, என்ன அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புனாங்க. அதுக்கு பதிலாக எழுதப்பட்டது தான் இந்த திருமடல்கள். இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணு, இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணு, இந்த பிரச்சனை இப்படி நட, வழிகாட்டும் கையேடு, கைகாட்டி, வழிகாட்டி. அது எப்போ? அது இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்க, அவங்க என்ன கேட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இவர் என்ன சொன்னார்ன்றது மட்டும் தான் இருக்குது. டெலிஃபோனில் ஒரு பக்கத்தில் மட்டும் கேட்டு வச்சு நம்ம சம்சம் நம்மளை சந்தேகப்படுது பாருங்க. அந்த மாதிரி ஒரு பக்கத்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து எதுக்காக, இப்போ ஒரு பக்கம் கான்வர்சேஷன் மட்டும் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. போலியாக சொல்கிற மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. அது அதர் சைடு ஆஃப் த கான்வர்சேஷன் இல்லை. இது வந்து நான் சொல்லல, ஒரு உலக பெற்ற விவிலிய வல்லுநர் சொல்கிறார். a single side of the telephonic conversation is heard. What is the other side we don't know. அது வந்து நம்ம இதுதான் கேட்டிருப்பாங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற பியூட்டி என்னன்னாக்க, இந்த திருமடல்கள் தான், இந்த 13 திருமடல்கள் தான் நற்செய்திக்கு முன்னாடியே எழுதப்பட்டவை. அதுக்கப்புறம் தான் நற்செய்தி வருது. ஏன்னா பவுலடிகள் எழுத ஆரம்பித்ததே வந்து 55, 56 அதில் ஆரம்பிச்சிடுறாரு. மார்க் எழுதிய நற்செய்தி எழுதப்பட்ட ஆண்டு 70. லூக்கா மத்திய எழுதப்பட்ட ஆண்டு 70-80 கொடுக்கலாம், 70-80 கொடுக்கலாம். யோவான் நற்செய்தி வந்து 100 110 வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ரெமினி பிரான் வந்து 100-110 கொண்டு போகிறாரு. ஆனால் பவுலடிகள் இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை எப்போ ஆரம்பிக்கிறார்? 55 ஆரம்பிச்சிடுறாரு. 1 தெசலோனியர்லேருந்து ஆரம்பித்து டக்குன்னு 13 சமூகத்துக்கு எழுதுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் தான் நற்செய்தி வருது. 64 அவர் இறப்புக்குள்ளாவே எல்லாமே முடிந்து விட்டது. 13 திருமடல்களும் எழுதி முடித்து விட்டார். இந்த ஒரு தெளிவும் புரிதலும் நமக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. மடல் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்ளைடு தியாலஜி. ஃபிசிக்ஸை அப்ளை பண்ணணும். மோட்டரு, கரண்ட்டு, டியூப்லைட்டு, ஃபேனு, அயன் பாக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸ் தியரியாக இருந்துச்சுன்னா யூஸ்லெஸ். அது அப்ளைடு ஃபிசிக்ஸாக பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லா வாழ்வினுடைய நலன் கிடைக்குது. இந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு தியாலஜி தான் வந்து திருமடல்கள். தியாலஜி வந்து நற்செய்தி நூல்கள். ரெண்டும் சப்ளமெண்ட் ஈச்சதர், காம்ப்ளிமெண்ட் ஈச்சதர். நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய வல்லமை. வாழ்ந்தாங்கய்யா, வாழ்ந்து காட்டினாங்கய்யா, அதுதான் எழுதி வச்சுக்கிறாங்க, நம்ம வாழலாமையா என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக தருகிற திருமடல்களை நம்ம மறந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் திருமுகத்தில் ஆண்டவர் நேரடியாக சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியே சொல்றாரு. என்ன பண்ணாரு? அப்பத்தை எடுத்து, அதே மாதிரி கிண்ணத்தை எடுத்து அப்படிங்கிற முதல் செய்தியை, திருவிருந்தை பற்றி முதல் செய்தி பவுலடியார் வழியே தான் நமக்கு கிடைக்குது. நற்செய்தி வழியாக கிடைக்கல. செய்தியெல்லாம் பின்னால தான் செய்தியை சொல்லுகிறது. எனவே இந்த முன்னுரையோடு இந்த 20வது எண்ணை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு பிற நூல்கள். பிற நூல்கள் என்பது பவுலடியாரின் திருமுகங்கள் மட்டுமல்ல, இந்த 4 நற்செய்திகள் தவிர்த்து மீண்டும் 23 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய திருத்தூதர்கள் பணிகள் நூல் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருமுகங்கள், பொது திருமுகங்கள், பவுலடியார் திருமுகங்கள், எபிரேய திருமுகம், இப்படி திருமுகங்களே 21 திருமுகங்கள் இருக்கிறது. திருவெளிப்பாடு, இறுதியிலே திருவெளிப்பாடு இருக்கிறது. எனவே இந்த புத்தகங்கள் மொத்தம் 23 புத்தகங்கள். இவையெல்லாமே மீண்டும் இந்த இறை ஏவுதல் பெற்றதாகவே இருக்கிறது என்கிற அந்த சிந்தனையை அழுத்தம் திருத்தமாக, இவை எல்லாமே கிறிஸ்துவினுடைய அந்த இலக்கை, அவர் கிறிஸ்து தான் மீட்பர் என்கிற அந்த திட்டத்தை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது என்கிற கருத்தையும் இந்த நூல்கள் சுட்டி காட்டுகின்றன. இப்போ பாருங்கள், திருத்தூதர் பணிகள் நூல் நம்ம இன்றைக்கி அதை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் லூக்கா எழுதுகின்ற பொழுது அது முதல் பகுதி, 2வது பகுதி என்று நற்செய்தி, அதைத் தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் நூல் என்று தான் எழுதியிருக்கின்றார். இன்றைக்கி திருமுறை தன்னுடைய திரு அவை தன்னுடைய மரபிலே அதை வந்து வகைப்படுத்தி வைத்திருக்கின்றது. லூக்கா வந்து நற்செய்தி நூல்கள் வரிசையிலும், இதை வந்து வரலாற்று பகுதி. அதுவும் முக்கியமாக 2 பேருடைய பணிகள் பற்றி தான் சொல்லுது. முக்கியமாக பிலிப்பு பற்றி கொஞ்சம் இல்லைங்களா, 8வது அதிகாரத்தில். 9வது அதிகாரத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் பவுல் வந்துடுறார். இடையில 10ல் பேதுரு. அப்படி அந்த ஒரு வரலாற்றை சொல்லுகின்ற இது எதுக்காக இது சொல்ல வரேன். அப்போ ஒரு பகுதி எடுக்கின்ற பொழுது இப்போ லூக்காவை பற்றி பேசுகிறப்போ 2ஐயும் கூட பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து வாசிக்கணும். தொடர்ந்து வாசிக்கணும். அதனுடைய பொருளுக்கு வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது 2ஐயும் கூட கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த விவிலியத்தையும் கூட நாம் ஆராய வேண்டியிருக்கு. இது வந்து கடைசியாக இந்த பகுதி நிறைவு பெறும்போது எப்படி வந்து பழைய ஏற்பாடு வந்து தூய ஆவியின் தூண்டுதலாலும் ஏவுதலாலும் எழுதப்பட்டதோ, அதே இறை தூண்டுதலாலும் ஏவுதலாலும் தான் இதுவும் எழுதப்பட்டது என்று சொல்லி, 2க்கும் அந்த அடித்தளம் பேஸ் வந்து ஆண்டவருடைய ஆவியானவர், அவருடைய ஏவுதல், அவருடைய தூண்டுதல், அதை வந்து சொல்லி நம்ம நிறைவு பண்ணுகிறது. மடல்களில் கூட 2 விதமான மடல்கள் இருக்கிறது. ஒன்று பவுலடியார் எழுதிய அந்த தனிப்பட்ட நபருக்காக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட சபைகளுக்காக இருக்கலாம். அவர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதுகின்ற நூட்கள். பவுலடியாரே சில நேரங்களில் சொல்றாரு, இந்த மடல்களை இன்னொரு சபைக்கும் நீங்கள் அனுப்புங்கள், வாசிக்க அனுப்புங்க அப்படிங்கிறார். எனவே ஆனால் குறிப்பிட்ட சபைகளுக்குத்தான் அது வாசிக்கப்பட்டது. அந்த சபைகளுக்கு மட்டும்தான் அந்த மடல்கள் பொருந்தலாம். குறிப்பாக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அந்த திருமுகத்தில் சில கருத்துக்கள்லாம் வருது. பெண்கள் முக்காடு போடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருது. அது யாருக்கு குறிப்பிட்டவர் எழுதுகிறாரு? கொரிந்தியருடைய திருச்சபைக்கு, அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இதை வந்து நீங்க இன்னொரு சபைக்கு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்றைய காலத்திலும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆக ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அவர் பதிலை கொடுக்கிறார். அதே சமயத்தில் இன்னும் சில கடிதங்கள் பொது திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த பொது திருமுகங்கள் யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது? தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்டு இருக்கலாம் என்ற கருத்து இருந்தால் கூட அது எல்லா திருஅவைகளுக்கும், திருஅவை ஒட்டுமொத்தத்துக்கும் உள்ள ஒரு பதிலாக, அவர்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. பேதுருவாக இருக்கலாம், அல்லது யோவானாக இருக்கலாம், அல்லது யாக்கோப்பா இருக்கலாம், அல்லது யூதா ததேயு. இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த திருஅவைக்கும் கடிதங்களாக இந்த 7 திருமுகங்களை எழுதுகிறார். கேத்தலிக் எபிசல்ஸ் என்று சொல்கிறோம். அதாவது பொது திருமுகங்கள். அந்த கிறிஸ்துவை நமக்கு வந்து முழுமையாக தருகின்ற செய்தியாக இருக்கிறதா என்கிற பாணியில் தான்
எல்லா புதிய ஏற்பாட்டு நூல்களையும் நோக்கமே அதுதான். கிறிஸ்துவை மீட்பராக அறிமுகப்படுத்துவது, அடையாளப்படுத்துவது, தங்களுடைய நற்செய்திகளிலே அல்லது தங்களுடைய திருமுகங்கள் வழியாக அதை உறுதிப்படுத்துவது. அந்த நோக்கத்திலே ஏதாவது தவறு இருக்கிறதா, பிழை இருக்கிறதா, வேறு மாதிரியான சிந்தனை கொடுக்கிறதா என்கிற பார்வையைத்தான் நாம் இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டில் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த இரண்டாவது பகுதியில் நம்முடைய இயல் எண் 5 புதிய ஏற்பாடு குறித்து மிக அருமையாக அதனுடைய 4 எண்களையும், புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை, அதனுடைய முக்கியத்துவம், நற்செய்தியினுடைய வரலாற்று தன்மை என்ன, அப்புறம் இருக்கக்கூடிய அந்த புதிய ஏற்பாட்டின் பிற நூல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாகவே சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த அமர்வுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கேள்விகளோடு நம்ம அதை நிறைவு செய்யலாம். உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இதில் ஒரு நற்செய்தியாளர் கூறியதை மற்றொரு நற்செய்தியாளர் விட்டுவிட்டார். எந்த மக்களுக்கு எழுதினார்? அந்த நோக்கம் மட்டும்தான் காரணமா, அல்லது இயேசு இறந்து பல ஆண்டுகள் கழித்து தான் எழுதினார்கள், இதுவும் கூட காரணமாக இருந்திருக்கலாமா? கேட்குற கேள்வி சரியான கேள்விதான். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சமூகத்தில் எது தேவையோ அதை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ரெண்டாவது, இது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா மார்க் ஒரு இடத்துல இருக்கிறாரு, மத்தேயு ஒரு இடத்துல, எல்லாம் சேர்ந்து பார்த்து எழுதலை, ஒரே இடத்துல உட்காந்து எழுதலை, எல்லாரும் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறாங்க. யோவான் எஃபேஸில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு, மத்தேயு அந்தியோக்கில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, அதே மாதிரி லூக்கா அந்தியோக்கில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, மார்க்கு ரோமையில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. மார்க்குனுடைய ஆதாரம் பேதுரு, லூக்காவுடைய ஆதாரம் பவுலுடைய யோவானுக்கு அவருடைய அனுபவம். எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்தில் எது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அடிப்படையில் யாரு? கிறிஸ்து மீட்பு. அதனால வருகின்ற சிந்தனைகள் அல்லது குறைபாடுகள். ஸோ ரொம்ப சிறப்பு தந்தையவர்களே. இந்த பகுதியினுடைய இயல் எண் 4 மற்றும் 5 பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிற்கான விளக்கங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 எண்களை மிக அற்புதமாகவே எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த அமர்வு நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன, புதிய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன, இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் தொடர்புகள் என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த தெளிவை நாம் பெற உதவிய நம்முடைய அருள்முனைவர் தந்தையர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. இந்த அமர்விலே மிகச் சிறப்பாக பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டிற்கிடையான விளக்கங்களை நாம் மேலும் கேள்விகள் வழியாக தெளிவு பெற்றுக்கொள்ள உதவியாக இருந்த அருள்நிலை மற்றும் பொதுநிலை பிரதிநிதிகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இறை வெளிப்பாட்டு ஏட்டிற்கான விளக்கத்தினை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது மாதா தொலைக்காட்சியின் யூபிலி ஆண்டு கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சி எதிர்நோக்கின் திருப்பயணிகள். திவ்ய நற்கரணையில் இருக்கிற அதே ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், புதுமைகளின் குணமளிக்கும் ஆண்டவர் இறைவாத்தில் இருக்கிறாரு. பாருங்க, ரெண்டையும் சமமா நடத்துங்க. இறையல் என்று சொல்லுகிற போது பல நிலைகள் இருக்கிறது. விவிலிய இறையலும் அதில் இருக்கிறது. விவிலிய இறையல் தாண்டி பல்வேறு வகையான இறையல் இருக்கிறது. இறை வார்த்தை ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சுக்குவோம். ஒரு முறை தான் பைபிள் வாங்க போகிறோம், அதுக்கு செலவு பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இலவசமாக கொடுக்கறதுக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது.